இது எங்க ஏரியா மகாத்மா காந்தி நகருங்க. இந்த ஒரு 6 குப்பை தொட்டி தெரியுது பாருங்க. இந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி இருக்க பெரிய மரமும், அந்த மரத்தடியும் தான் இரவு நேரத்தில எங்க ஏரியா வாயில்லாத பிள்ளைங்க தங்குற இடம். அதோட அவங்க குட்டிகள போட்டு பராமரிக்கிறது இந்த இடத்துல தான். நேத்து இரவு 9:30 மணி போல இந்த இடத்த கிராஸ் பண்ணி போய்க்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில அந்த மரத்தடியில இருக்க குப்பை கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. எல்லாரும் குப்பை தானே எரியுதுன்னு அந்த இடத்த விட்டு அசால்ட்டா கடந்து போய்க்கிட்டு இருந்தாங்க. அது என்ன மாதிரி சில வீடு இல்லாத பிள்ளைங்கள பராமரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைங்க தங்குற இடம் எதுன்னு சொல்லி. உடனடியா நேத்து 101க்கு ஃபோன் பண்ணேன். நிலைமையோட விபரீதத்த புரிஞ்சுகிட்டு, அடுத்த 1/4 மணி நேரத்தில அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அமர்த்தி குடுத்துட்டு போயிட்டாங்க. அதிகாலையில அங்க நம்ம போறதுக்கு முன்னாடியே எரிஞ்ச குப்பைகள் எல்லாமே அகற்றப்பட்டு இருந்துச்சு. இந்த குப்பைகள் ஏன் இங்க அடிக்கடி சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை தொட்டி சின்ன குப்பை தொட்டி வந்ததுக்கு அப்புறம், பெரிய லெவல்ல இருக்க குப்பைகள் இருக்கு பாருங்க. மெத்த, டேபிள் அந்த மாரி உடைஞ்சதெல்லாம் கொண்டு வந்து இங்க தான் போடுறாங்க. அடிக்கடி மாநகராட்சி ஊழியர்கள் அத தீ வச்சு கொளுத்துற விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. குப்பைய தானே எரிக்கிறாங்கன்னு எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. அந்த இடம் நம்ம பிள்ளைங்க தங்குற இடம் அப்படின்றது என்ன மாரி சில பேருக்கு தான் தெரியும். இனி இந்த இடத்துல குப்பை போட விடாம தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்க.